ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேர்ட்ஸோட கேஜ் எப்படி அடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பேர்ட்ஸோட கேஜ் பார்த்திங்கன்னா வீட்டில் யாரும் ரொம்ப கீழெலாம் அடிக்க மாட்டாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மொட்டை மாடி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா கேஜ் அடிக்கணும் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட எச்சலாம் நிறையா வரும். ஸோ அதனால் நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால அது ஒரு செப்பரேட்டான ப்ளேஸில் இருக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட் கூட. ஸோ இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா நான் பேர்ட்ஸோட கேஜ் அடிக்கும்போது சரி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாடியில் ஷெட்டுக்கு கீழே அடிச்சிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடியில் இந்த ஷெட்டு. ஸோ இந்த ஷெட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக எனக்கு எதுவும் தெரியல கேஜ் அடிக்கும்போது. ஸோ ஒன்ஸ் நான் கேஜ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷட்டரில் இருக்கிற ஒரு கேப்பும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேப்பு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உட்காரல பாயிண்ட்டு. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிட்டு ரெடி பண்ணி ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை பற்ற வச்சுருக்கிறேன். ஸோ புதுசாக கேஜஸ் யாராவது நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடியில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க. வெல்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் சரியாக பண்ண தெரியாதவர்கள் பண்ணிட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணாமல் அந்த ஷெட்டில் இருக்கிற ஷேப்பே நம்ம பண்ணிடணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டராக க்ளோஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், எக்ஸ்ட்ரா நான் முட்டு கொடுத்து வச்ச மாதிரி நிறையா பேப்பர்லாம் வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த பேப்பர்லாம் வச்சாலும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் போய்ட்டு இந்த பேப்பரை நோண்டி எடுத்துருதுங்க எல்லாம். ஏன்னா அது சும்மா இருக்க மாட்டேங்க, அதோட வேலையை எஸ்கேப் ஆகிறதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரா பிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 பேர்ட்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த அடித்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்ட்ஸ்லாம் வெளில போயிடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக கேப் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் பேர்ட்ஸ் கேஜ் அடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஷெட்டில் வர்ற பாயிண்ட்டை இந்த லைனை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பேர்ட்ஸ் வெளியில் போகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் ஷெட்டு அடிக்கும்போது இதை முக்கியமாக ஒரு கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டு அடிக்கும்போது கரெக்டாக தண்ணி வெளியில் போகிறதுக்கு, அதாவது இல்லை அப்படின்னா நம்ம ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சரியான இடமான்னு பார்த்து மேலே ஷெட்டை போடுங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோவில் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.